ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிட்டுக்குருவி விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்தமானுக்கு தான் போகிறோம். இப்போ தம்ப்லைனில் பார்த்த மாதிரி நம்ம அந்தமானுக்கு தான் போகிறோம். இது நாங்கள் முன்னாடி போனது, இன்றைக்கி இப்போ தான் போடுறோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸில் நாங்கள் 6:30க்கு டிக்கெட் போட்டிருந்தோம். அதனால் நாங்கள் 5 o'clock அப்படியே வந்துவிட்டோம். அங்கே வெயிட் பண்ணியிருந்தனால எங்களால் எடுக்க முடியல, அப்படியே பரபரன்னு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இது ஸ்கை வியூ. அந்தமானை பாருங்கள் அழகுன்னு சொல்லிட்டு பாட்டில் கேட்டிருக்கோம். புக்கில் வரைபடத்தில் தான் பார்த்துருக்கோம். பட் அங்கே பாருங்கள், அது பார்க்கும்பொழுது செம்மையாக இருந்துச்சு. அது இன்னும் வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கும்பொழுது. எங்களுக்கு வேறு இது விண்டோ சீட்டே கிடச்சதுனால செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். நாங்கள் இதோடு போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது 3வது முறை. அதனால் இது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த 2 முறையும் நான் கண்ணை மூடிட்டு போயிடுவேன், எப்படா போவோம் எப்போ இறங்குவோன்னு அந்த ஒரு சின்ன பயம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இது பயமே இல்லை. கரெக்டாக நம்ம சென்னையிலேருந்து 2 hours தான் பாருங்களேன். இது பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அந்த புல்லை அரிச்சிச்சு. அது பாருங்கள், அந்த வீடுங்கள்லாம் தெரியும். இன்னும் ரொம்ப சந்தோஷமாச்சு. என்னடா அது இவ்வளோ வீடு பக்கத்தில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்களேன், அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாமே பின்னாடி இருக்கவங்க எல்லாமே புதுசாக எங்களை மாதிரியே புதுசாக வந்திருக்கறனால நாங்களும் பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். இப்போ இறங்கிட்டோம். அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஒன்று பார்த்தோம், ஃப்ளைட்டு. அதை பாருங்கள், அங்கே போகிறப்ப எங்களுக்கும் ஸ்லோவாக இருந்துச்சு. நாங்கள் அதை க்ளோஸ்அப்பில் எடுத்தோம். அது இன்னும் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ அது மூவ் ஆகிறத பார்த்தோம். அப்படியே நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸு அங்கே ஒன்று இருந்துச்சு. அது எப்போயுமே அதனுடைய பிளேஸ் தானுங்களா. அதை க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். நான் சும்மா அது ஷோக்கு தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். பட் அதுவும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எப்படின்னா நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ அந்த ஃப்ளைட் மூவ் ஆனது நாங்கள் பார்த்தோம். ஆனால் எடுக்கலை, ஏன்னா டைம் இல்லாதல எங்களுக்கு விண்டோ சீட்டும் கிடைக்கல அந்த டைமில். இது தாங்க எங்கள் இடத்துல இருக்க வியூ. அங்கே அன்றைக்கி மழை ரொம்ப பெஞ்சிருந்துச்சு. நாங்கள் நேரம் அப்படியே சரியாக பார்த்து தூங்கிட்டோம். நாங்கள் சும்மா காமிக்கிறோம். போன ஃபஸ்ட் நாள் கார்பியன் ஸ்கோப்புன்ற ஒரு பீச்சுக்கு போனோம். நான் இருட்டில் போனனால நான் சும்மா அந்த லைட்டிங்ஸ் தான் பார்த்து தான் என்ஜாய் பண்ணிகிட்டே போனேன். திடீர்னு போய் பார்த்தா பக்கத்தில் கரை தான் இருக்குதுங்க. சரி, அதில் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. நாங்கள் இது மட்டும்தான் அப்படியே ஜாலியாக இது குழந்தைங்க விளையாடுற இடமாச்சே, இங்கே எதுக்கு வந்திருக்கோம் நான் ஃபீல் பண்ணிட்டு வந்தோம். திடீர்னு பார்த்தா தண்ணி தெரியுது. உண்மையாலுமே நான் ரொம்ப பயந்துட்டேங்க. ஏன்னா அந்த வெளிச்சத்தை காமிச்சிட்டு திடீர் அந்த இதில் பார்த்துட்டு போகுது இருட்டில். எனக்கு தண்ணினாவே கொஞ்சம் பயம். அது இவ்வளோ கிட்ட அப்படின்ட்டு. அப்போ தான் எங்கள் அண்ணன் சொன்னாங்க. ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் வீடு அங்கே இருந்துச்சு. எங்கள் அண்ணன் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். நாங்கள் அதை திடீர்னு ஒரு பூச்சி பார்த்தோம். அது என்னன்னு தெரியுதுங்களா?
உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம இந்த அழகை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே வந்து எங்கள் அண்ணன் தான் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நான் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் போகாமல் இருந்திருந்தோம்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே உள்வாங்கியிருக்கு. ஆக்சுவலாக 6 hours ஒருக்கா வந்து ரொட்டீன் மாறிக்கிட்டே இருக்குங்களாம். ஆனால் அந்த ஃபுல் தண்ணி பார்த்தேன்னா அங்கேயே விழுந்துட்டுருப்பேன் நான். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எங்கே பாரு பச்சை பசேல்னு இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் சிட்டியா டாப்புக்குன்ற ஒரு இடத்துக்கு வந்தோம், சன்செட்டுக்கு. அங்கே ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. சொல்லப்போனால் ஒரு இடத்துல கூட குப்பைன்ற ஒரு இதுவே இல்லை. அந்த இடத்துல தண்ணி பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள், செம்ம தெளிவு. அந்த நீல நிறம் இந்த பாருங்கள், இது என் பொண்ணு கால். இப்போ என்னென்னா வந்து நாங்கள் ஆந்த்ரோபாலஜிக்கல் மியூசியம்க்கு வந்திருந்தோம். ஆனால் இங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. நாங்கள் வெளியில் மட்டும் உங்களுக்கு வீடியோ அந்த எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு காமிச்சிருக்கோம். உள்ளே என்னென்னா இந்த மாதிரி ஆதிவாசிங்க என்ன யூஸ் பண்ணாங்க, அவங்களோட கதை என்ன, அவங்க என்னென்னலாம் பொருள் யூஸ் பண்ணாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க, அவங்களோட ஹட்டு எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அவங்களே எப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க, உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஒன்று பார்க்கும்போது வியக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதை அந்த காலத்தில் எடுத்தது போல். இங்கே ஒரு தீவு இருக்கும்ல, அந்த தீவு பேர் நார்த் சென்டினல் ஐலாண்டுங்க. அங்கே வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 60 அதான் முன்கூட்டியே வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க என்னென்னா இந்த மாதிரி நவீன இதுவுமே இந்த டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் வாழ்கிறாங்க. இங்கே வந்து பழங்குடியினர் இனம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வெளி இனத்தார்கிட்ட யார்ட்டையும் அதிகமாக வந்து தொடர்பு இல்லை இவங்கள்ட்ட. இவங்களுக்கு சாப்பாடெலாம் அங்கேயே வந்து இந்த பன்னி எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டுப்பாங்க. இதுதாங்க அவங்களோட நிக்கோபாரி ஹட்டுங்க. நிக்கோபாரில் உள்ள மக்கள், அதாவது பழங்குடியினர்லாம் இப்படி தான் ஹட்டு போட்டு வாழ்ந்துப்பாங்க. இவங்க என்னென்னா சுனாமி வரும்போது 2004 அதான் அந்தமான்லேருந்து தானே சென்னைக்கு வந்துச்சு, அது ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஆச்சுல்ல. அப்போது என்னென்னா இவங்க வந்து இவங்களுக்கு முன்னாடியே தெரியும், இவங்க இயற்கையோடு இணைந்து வாழறதுனால இவங்களுக்கு வந்து சுனாமி வரப்போது முன்கூட்டியே தெரிஞ்சனால இவங்க வந்து அதை உணர்ந்து அவங்க வந்து முன்கூட்டியே பாதுகாத்துக்கிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு பெரிய அழிவு எதுவும் வரல. அப்புறம் வந்து இந்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு தடை விதிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம மக்கள் யாரையாச்சும் அங்கே பார்த்தாங்கன்னா உடனே வந்து ஈட்டி எடுத்து எறிவாங்களாம். அதான் நம்ம கூட ஒரு தொடர்பே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இந்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் அவங்க கூட போகாதீங்க, அவங்களோட வாழ்வாதாரம் அதுதான், அவங்கள வந்து யாரும் பார்க்கவும் கூடாது, அந்த இடத்துலையே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தாங்க திமிங்கலோட எலும்பு எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். ஒரு 2018 கணக்காக நார்த் சென்டினல் ஐலாண்டில் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி, அமெரிக்கன் மிஷினரி ஒருத்தவங்க போயிருக்காங்க. அவங்கள என்னென்னா இவங்க குத்தி கொலை பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் போயிருக்க நேரமாக என்னாச்சுன்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பர்சன் வந்து அரசே மீறி வந்து அந்த கிட்ட போயிருக்காங்கங்க. பார்த்துட்டு ஏதோ இவங்க வந்து தைரியமாக போய் ஏதோ ஒன்று வந்து பாட்டில் ஏதோ வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து அங்கே நல்ல வேளை அந்த சென்டினலிஸ் அந்த மக்கள் எதுவுமே இவங்களை கொல்லலை. திருப்பி வரும்போது என்னென்னா அங்கே அந்த கரையாண்ட இருக்க மீனவர்கள் பார்த்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாங்க. அதனால் இவங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நேவியும் சேர்ந்து. இங்கே ஃபுல்லாக என்னென்னா அந்தமானில் என்னென்ன இருக்குது, அது இந்த கப்பலுங்க எல்லாமே காமிச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. If we tried it, we can make it.
don't we ever just take some chances and stop your thinking and start your living? Get your shoes on, we're going dancing. These little problems, we could solve them. Try another, but I know you got one. But there's no hurry, the lifelight's calling. In the van we're driving to Austin. This feels like time is making fun of me, ticking away at the walls and I can barely breathe. This might be my only chance. அப்புறம் இந்த உலகத்திலே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இந்தியா படைச்சிருக்குங்க. அதாவது வந்து இருக்கிறதுல இந்தியாவில் ஆக்டிவ் வால்கனோனா பேரன் ஐலாண்டில் ஒன்று இருக்குங்க, எரிமலைன்ட்டு. அது வந்து எப்போனா ஒரு முறை தான் கொழுந்து விட்டு எரியும். You're the king of Carolina, you're the singer, your band's behind you, crowds around here, they just talk through you. Nothing's better when they love you. Rumor has it there's an angel in the crowd where you guys are playing. We've been drinking. அங்கே நிறைய நீர்வாழ் உயிரினங்களை பார்த்தோம். வகை வகையான மீன்கள் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் நான் கிளியராக தான் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்களும் பாருங்கள். This might be my only chance to leave. Let's not miss this opportunity. We think crazy. Tell my family I love them. Tell them that I'm doing everything I can to make it home for Christmas. I'll make it alive, I'll do it again, yeah. Yeah. இதுதாங்க பவளப்பாறைகள், அந்த கோரல்ஸு, பாசி எல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கும் அனுமதி இல்லை, எடுத்துகிட்டு வர முடியாது. செக்கின்லேயே பிடிச்சிடுவாங்க, அதுக்கு பனிஷும் பண்ணுவாங்க நம்மளை. அதனால் நம்ம அங்கே பார்த்து ரசிக்க மட்டும்தான் முடியுமே ஒழிய கடற்கரையிலேருந்து நம்ம எந்த ஒரு சின்ன பொருளையும் எடுத்துகிட்டு நம்ம வரக்கூடாது.
பாருங்கள் இந்த எப்படி வேட்டையாடி இருக்கிறாங்க, அந்த மனிதர்கள், அந்த காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க இந்த இடத்துல, அந்தமானில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஆடைகள். Hope you guys enjoyed this video. இந்த வீடியோ வந்து part 2 next வரும். Bye.